கல்வி என்பது கட்டணமில்லாமல் கிடைக்காததால், கல்வி என்பது இலவசமாக கிடைக்காதனால என்ன ஆகுது அப்படின்னாக்கா, ஏழைகள்லாம் என்ன பண்ணுறாங்கனாக்கா, பிடிச்ச ஒரு படிப்பை படிக்க முடியாமல் எது இலவசமாக கிடைக்குதோ அந்த படிப்பை படிக்கிறாங்க. அவங்களுக்கு பிடிச்சது ஒரு ஏழை பிள்ளை வந்து ஒரு இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கனாக்கா அதுக்கு பணம் தேவை. அதனால் இலவசமாக கிடைக்கிற பிஏ அரசு கல்லூரிகளில் போயிட்டு பிஏ பிஎஸ்சி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று படிக்கிறாங்க. அது வந்து படிக்கிறதுல தப்பு இல்லை, அது விருப்பப்பட்டு போய் அதை படிக்கணும். அவங்க விருப்பம் வேறு ஒன்றா இருக்குது. ஆனால் அவங்க விருப்பம் வந்து ஒரு இன்ஜினியர் ஆகணும் அப்படிங்கிற விருப்பமாக இருக்குது. ஆனால் அவங்களுக்கு அதை இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு பணம் இல்லை. அதனால் வந்து என்ன பண்ணுறாங்க, வேறு ஏதாவது கட்டணம் இல்லாமல் வேறு எந்த படிப்பு கிடைக்குதோ அந்த படிப்பை போய் படிக்கிறாங்க. ஒரு விருப்பப்பட்ட படிப்பை படிக்க முடியறதில்லை. இங்கே விருப்பப்பட்ட ஒரு தொழிலை செய்ய முடிவதில்லை. அந்த மாதிரி விருப்பமில்லாத ஒரு தொழிலை செய்வதற்கு, ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த மாதிரி தனியார் மயம்லாம் இருக்குல்ல, கல்வி நிலையங்களை தனியார் மயமாக்குகிற நடைமுறை ஒரு காரணமாக இருக்கிறது. லட்சியம் அப்படின்னா என்னென்னாக்கா, விருப்பப்பட்டது, பிடிச்சது, அதுதான் லட்சியம். பிடிச்ச ஒரு வாழ்க்கை, பிடிச்ச ஒரு தொழில், அதுதான் வந்து ஒரு லட்சியங்கிறது. அதுதான் கிடைக்கிறத வச்சுக்கோ அப்படிங்கிறது வந்து, நீ எது இலவசமாக கிடைக்குதோ அதை படிச்சுக்கோ அப்படிங்கும்போது அவங்க எப்படி லட்சியவாதியாக மாறுவாங்க? எல்லாருமே லட்சியவாதியாக இருக்க வேண்டும், லட்சியவாதியாக வாழ வேண்டும், பிழைப்புவாதியாக வாழக்கூடாது. பணத்திற்காக ஒரு வேலை செய்யக்கூடாது, பிடிச்சி நீ அந்த வேலை செய்யணும். ஒரு வேலையை நீ செய்கிற, ஒரு தொழிலை செய்கிற அப்படின்னா நீ பிடிச்சி செய்யணும். அப்போது வந்து இந்த மாதிரி கல்வி நிலையங்களை வந்து கல்லூரி படிப்பு எல்லாத்தையும் வந்து தனியார் மயமாக்கும்போது பண வசதி இல்லாத ஏழை பிள்ளைகள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பணம் கொடுத்து ஒரு படிப்பை படிக்க முடியாது, அவங்க பிடிச்ச படிப்பை வந்து பணம் கொடுத்து படிக்க முடியாத ஒரு நிலையில் என்ன பண்ணுறாங்கனாக்கா, இலவசமாக கிடைக்கிற ஒரு படிப்பு, பெரும்பாலும் இந்த அரசு கல்லூரிகளில் வந்து பிஏ பிஎஸ்சி பிகாம் அதுக்கு ஒரு கல்வி தகுதி தேவை. ஆனால் அது அவங்களுக்கு பிடிச்சதாக இல்லை. அவங்களுக்கு உண்மையிலே பிஎஸ்சி படிக்கிறது பிடிச்சதாக இருந்தால் அது ஓகே, சரியாக போச்சு, ஓகே, அவங்க பிடிச்ச ஒரு விஷயம் கட்டணம் இல்லாமலே கிடைக்குது. இப்போ ஒரு சிலருக்கு வந்து வேறு ஏதாவது, அதான் இன்ஜினியரிங் அல்லது வேறு ஏதாவது அக்ரிகல்ச்சர் அந்த மாதிரி போகணுன்னு ஆசை. ஆனால் அதுக்கு வந்து அதுக்கு அரசு கல்லூரிகளில் குறைவான இடம் தான் இருக்குது, இவங்களுக்கு மார்க் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதே நேரத்தில் அப்போ வந்து இவங்களுக்கு தனியார் கல்லூரிகளில் வாய்ப்பு இருக்குது, அதுக்கு கட்டணம் தேவை, பணம் கொடுத்தா தான் அந்த இடத்துல சீட்டு கிடைக்கும். ஆனால் பணம் இல்லை. அதனால் அவங்களுடைய அதாவது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படிப்பாக அது இருக்கிறது. அக்ரிகல்ச்சர் என்பது பிடித்த ஒரு தொழிலாக இருக்கிறது, பிடித்த ஒரு படிப்பாக இருக்கிறது. ஆனால் அதை படிப்பதற்கு காசு இல்லை. தனியார் கல்லூரிகளில்தான் அந்த படிப்பை படிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அங்கு படிக்க வைப்பதற்கு பணம் இல்லை. ஆதலால் இலவசமாக கிடைக்கிற தனக்கு பிடிக்காத ஒரு படிப்பு, எது இலவசமாக கிடைக்குதோ அதை போய் படிக்கிறாங்க. அப்போது அவங்க எப்படி ஒரு லட்சியவாதியாக வர முடியும்? பிடிக்காத ஒரு தொழிலை செய்வது தான் லட்சியவாதிகள் இல்லாமல் பிழைப்புவாதிகள் உருவாக காரணமே. கிடைக்கிறது இன்றைக்கி என்ன வேலை, நாளைக்கு என்ன வேலை, கூலி வேலை பார்க்குற மாதிரி தான். ஏதாவது என்ன வேலை கொடுத்தாலும் செய்வாங்க. எல்லா வேலையும் கற்று வச்சுக்கிட்டு என்ன வேலை, நாளைக்கு என்ன வேலை கிடைக்குமோ, இன்றைக்கி என்ன வேலை கிடைக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிழைப்புவாதம் இது. அந்த மாதிரியான இதை விட நான் வந்து ஒரு எலக்ட்ரிஷியன் ஆகணும், நான் ஒரு மோட்டார் மெக்கானிக் ஆகணும், நான் வந்து ஒரு இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒரு லட்சியத்தை எடுக்கிறோம் அப்படின்னா, அது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் ஒரு அக்ரிகல்ச்சர் வேளாண்மை துறையில் ஒரு பொறியாளர் ஆகணும் அப்படின்னு சொல்லி பிடிச்ச ஒரு படிப்பை படிக்கணும். அப்படி எல்லாருமே வந்து தாங்கள் பிடிச்ச ஒரு படிப்பை படிக்கணும். அப்போ தான் அவங்க பிற்காலத்தில் வந்து தன்னுடைய தொழிலில் வந்து அவங்க ஒரு லட்சியவாதியாக மாற முடியும். அதை விட்டுப்பட்டு இங்கே வந்து கல்வி நிலையங்களை தனியார் மயமாக்குவதன் மூலம் கட்டணம் செலுத்தி கல்வி கற்கின்ற அந்த நிலை இங்கு ஏற்படுவதால் பெரும்பாலான மாணவர்கள், குறிப்பாக ஏழை மாணவர்கள், நடுத்தர மாணவர்கள், எது இலவசமாக கிடைக்குதோ அந்த கல்வியை படிக்க வேண்டிய நிலைமை வந்து விடுகிறது. கல்வி கற்றே ஆக வேண்டும். பிடித்த கல்வி பணம் கொடுத்து படிக்க வேண்டிய நிலைமை இருப்பதால், பணம் இல்லாத சூழ்நிலையில் ஏதோ கல்வி கற்க வேண்டும். கல்வி கற்பதே ஏதாவது ஒரு வகையில் சிறந்தது, பிடிக்காத கல்வியாக இருந்தாலும் அந்த கல்வியை கற்பதே சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்காத கல்வியை கற்பதால் அவர்கள் வந்து லட்சியவாதியாக இல்லாமல் பிழைப்புவாதியாக மாறுவதற்கு இங்கு வழி ஏற்படுகிறது. அதனால் ஒரு மக்கள் வந்து லட்சியவாதியாக இருந்தால் தான்
கடைசி வரைக்கும் அவங்க வாழ்நாள் முழுதும் உழைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். பிழைப்பவதியாக இருந்தால் 60 வயசில் ரிட்டையர்ட் ஆகிடணும் அப்படிங்கிற எண்ணம் தான் வரணும். வாழ்நாள் முழுதும் நாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நாம் செய்வதற்கு நமக்கு வேலைகள் இருக்க வேண்டும், வேலைகளை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அப்படின்னா நாம் செய்கிற வேலை நமக்கு பிடித்த வேலையாக இருக்கணும், நம்முடைய கனவுகளாக இருக்க வேண்டும். நம்ம கனவுகளில் அந்த படிப்பு இடம்பெற்றிருக்க வேண்டும். நாம் கனவு கண்டிருக்க வேண்டும், அந்த படிப்பை படிக்க வேண்டும் என்று கனவு கண்டிருக்க வேண்டும். அந்த மாதிரியான ஒரு படிப்பு படிக்கணும். ஏதோ அந்த மாதிரி படிப்பு படிக்கிறவங்க வசதி இல்லை, பணம் தேவைப்படுகிறது. அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு படிப்பு இலவசமாக கிடைக்குதா, அது எந்த படிப்பு இலவசமாக கிடைக்குது அதை போய் படிக்கிற நிலமை வர்றதுனால பிழைப்புவாதிகள் தான் இங்கே அதிகமாக உருவாகுவார்கள். பிழைப்புவாதிகள்ங்கிறவங்க எப்படி கனவுகள் இல்லாமல் ஒரு வேலையை செய்வது, கூலி தொழிலாளிகள். பிழைப்புவாதிகள்னால் யாருன்னா கூலி தொழிலாளிகள். நம்ம கூலி தொழிலாளி தான். நீங்கள் பிடிக்காத ஒரு தொழிலை செஞ்சிங்கன்னா நீங்கள் கூலி தொழிலாளி மாதிரி தான். எல்லோரும் கூலிக்காக தான் வேலை செய்வாங்க. ஆனால் ஒரு லட்சியவாதிக்கும் அவர் அந்த வேலையை செய்கிற மனநிலைக்கும் ஒரு கூலி தொழிலாளி சம்பளத்துக்காக செய்கிற அந்த வேலைக்கும் ஒரு வேறுபாடு இருக்குது. கூலி தொழிலாளியாக இருந்தாலும் செய்கிற வேலையை ரொம்ப நேசித்து பண்ணுறது வேறு விஷயமா இருந்தாலும், ஒரு லட்சியவாதியோட லட்சிய மனப்பான்மையோட ஒரு வேலையை நம்ம செய்யணும். அதற்கு தடையாக இருப்பது இந்த கல்வியை தனியார் மயமாக்குவது என்பது மிகப்பெரிய தடையாக இருக்கிறது. கல்வி அரசுடைமையாக இருக்க வேண்டும். அவரவர் விரும்பிய படிப்பை படிப்பதற்கு இங்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது, வாய்ப்புகள் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் மக்கள் விரும்பிய படிப்பு, விரும்பிய ஒரு வாழ்க்கை, இப்படி விருப்பமான ஒரு வாழ்க்கையை வாழ்வார்கள். அப்போ தான் அவங்க மகிழ்ச்சியாக வாழ்வாங்க. ஒரு நாடும் நல்லாயிருக்கும்.